வண்டி இன்னைக்கு காலையில் போயிருக்கு புதுக்கோட்டையில் மணல் கடத்திய புகாரில் பிக்கப் வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்ய சென்றபோது அங்கே செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை போட்டோ எடுக்க உனக்கு உரிமை இல்லை என பேசி போலீசார் மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன வண்டியை வந்து இது பண்ணிருக்காங்க சீஸ் பண்றதுல இதுல என்ன பெரிய செய்தி இருக்குல்ல வேண்டாங்கிறோம் நீங்க அதனால எடுக்கிறீங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே நெய்வேலி ஆவணாண்டி கொள்ளை கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 45க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த ரஞ்சிதா என்பவருக்கு சொந்தமான வாகனத்தை மணல் திருட்டில் ஈடுபடுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டின்படி போலீசார் வாகனத்தை பறிமுதல் செய்ய வந்தனர். அப்போது அக்கிராமத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட பெண்கள் போலீசாரை தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு வந்த ஒரத்தநாடு காவல் துணை கண்காணிப்பாளர் சஷ்ணவி வாகனம் மீது வழக்கு உள்ளது, கட்டாயம் பறிமுதல் செய்ய வேண்டும் என கிராம மக்களிடம் பேசினார். எனினும் வாகனத்தின் சாவி போலீசாரிடம் ஒப்படைக்கப்படாததால் கண்ணாடியை உடைத்து வாகனத்தை எடுத்துச் செல்ல போலீசார் முயன்றனர். தொடர்ந்து அங்கு செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த செய்தியாளரிடம் காவல் ஆய்வாளர் இளங்கோவன் கடிந்து கொண்டார். அப்போது இளங்கோவன், இதெல்லாம் ஒரு நியூஸா, போட்டோ எடுக்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்று கடுமையாக பேசியதுடன் செய்தியாளரை பார்த்து முறைத்தார். என்ன வண்டியை வந்து இது பண்ணிருக்காங்க சீஸ் பண்றதுல இதுல என்ன பெரிய செய்தி இருக்குல்ல வேண்டாங்கிறோம் நீங்க அதனால எடுக்கிறீங்க. தொடர்ந்து போலீசார் வாகனத்தை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். எங்கள் வண்டியை வந்து இதுக்கு முன்னாடி திருவோணம் ஸ்டேஷன்லேருந்து பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சி 9 மாதம் ஆச்சு. நாங்கள் அப்புறம் போட்டு கேஸ் போட்டு முடித்து எடுத்துக்கிட்டு வந்து 3 நாள் தான் ஆகுது. கொள்ளைக்காட்டு போலீஸுக்காரவங்க வந்து திரும்ப வந்து எங்கள் வண்டியை வந்து மண்ணே அள்ள நாங்கள் கடத்தவே போகவே இல்லை. அந்த போலீஸ் வந்து எங்கள் வண்டியை வந்து இடிச்சு விட்டான்னு சொல்லி தந்தாங்க. இவங்க வந்து மண்ணு கடத்த போகிறோம்னு சொல்லி ஏதோ பழைய முன்னுரை ஏதோ வச்சுக்கிட்டு வந்து எங்கள் வண்டியை வந்து வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. வந்து நாங்கள் பொம்பளைலாம் வீட்டில் இருக்கிறோம், பிள்ளை குட்டிலாம் வந்து தண்ணி போட்டு தகராறு பண்ணி வண்டியை உடச்சி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. கேட்டதுனால ஓமையிலையும் கேஸ் போடுவேன்னு சொல்லி வழக்கு போதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. வந்து போலீஸ் டிஎஸ்பி எல்லாருமே வந்து வண்டியை வந்து கேட்டாங்க. நாங்கள் சாவி மண்ணுக்கே போகல சார், வீட்டில் கொடுக்க சாவியை கொடுக்கல. நாங்கள் திருப்பி வந்து வண்டியை உடச்சி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி அவங்க காவல்துறை வாகனத்துலேருந்து வந்து எங்கள் வண்டியை கட்டி இழுத்துக்கிட்டு வண்டியை கிளாஸ் எல்லாம் உடச்சி கட்டி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. நாங்கள் கேட்டால் எங்களை எல்லாரையுமே மிரட்டி நீங்கள் தேக்கணும் உங்களை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப கடுமையாக தண்ணி எங்களை வந்து ரொம்ப மிரட்டி பண்ணிட்டு போகிறாங்க. இந்நிலையில் போலீசார் பொய் வழக்கு போட்டு வாகனத்தை பறிமுதல் செய்துள்ளதாகவும் மிரட்டல் விடுத்ததாகவும் வாகனத்தின் உரிமையாளர் ரஞ்சிதா புகார் தெரிவித்துள்ளார்.